ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு குட்டி மினி விலாக் மாதிரி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. ஜைனோட செகண்ட் பர்த்டே விலாக் தான் இது. அண்ட் பர்த்டே முடிஞ்சுமே 2 மாதம் வந்து ஆகிடுச்சு, செப்டம்பர் 3. அண்ட் அவன் பர்த்டேக்கு பண்ண கேக்ஸு ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. அண்ட் அவன் பர்த்டேக்கு நான் வந்து பட்டர்ஸ்காட்ச் கேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். பீஸ் கேக்கும் அதுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்கு பர்த்டே கேக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அண்ட் இது வந்து நம்ம பட்டர்ஸ்காட்ச் பண்ணுறதுனால பட்டர்ஸ்காட்ச் சாஸ் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன், கேரமல் சாஸ். அதுக்கப்புறம் அது மேலே நம்ம யூஸ் பண்ண அந்த க்ரன்ச்சினஸ் பர்லைன்ஸ் இருக்குல்ல, அதுவும் வந்து கேஷ்யூ எல்லாம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து சுகர் வந்து கேரமலைஸ் பண்ணிவிட்டு அதுவுமே வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை வந்துட்டு ஒரு பட்டர் பேப்பரில் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா வந்து ஆறுனதுக்கப்புறமா பாருங்கள், பட்டர் பேப்பரில் போட்டால் நமக்கு இந்த மாதிரி நல்லாவே வந்து ஒட்டாமல் வந்து வரும். இதை நல்லா இந்த மாதிரி உடச்சிட்டு மிக்ஸி பிளெண்டரில் போட்டு நான் பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து கேக் இன்க்ரீடியன்ஸ் வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. மைதா மாவு, அதில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா சளிச்சிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து முட்டையும் வந்து சேர்த்துட்டு அதில் வெனிலா எசன்ஸ், பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ், கொஞ்சமாக பிஞ்ச் ஆஃப் சால்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா வந்து விஸ்க் பண்ணிவிட்டு நடுவில் கொஞ்சம் வந்து பவுடர் பண்ண சுகரையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நல்லா வந்து ஒயிட் கலரில் வந்து வர மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து ஆயிலையும் சேர்த்துட்டு லைட்டாக வந்து பீட் பண்ணிவிட்டு நம்ம மாவும் சேர்த்துட்டு நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை பேக்கிங் டின்னுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த ஏர் பபிள்ஸ்லாம் வந்து இருக்கும், அதை நல்லா வந்து இந்த மாதிரி டூத்பிக் வச்சு இல்லை நல்லா டேப் பண்ணிவிட்டு இதை வந்து ப்ரீ ஹீட்டட் அவனில் இதை பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து அக்கம் பக்கம் கொடுக்குறதுக்காக இந்த பீஸ் கேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து கேக் பேக் ஆனதுக்கப்புறமா விப்பிங் க்ரீம் வந்து விப் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து பட்டர்ஸ்காட்ச் ஸ்குவாஷ் வந்து சேர்த்துருந்தேன். அப்புறம் கொஞ்சமாக பிஞ்ச் ஆஃப் அதில் கொஞ்சமாக வந்து பட்டர்ஸ்காட்சுங்கிறதுனால ஒரு எல்லோ ஃபுட் கலரும் வந்து சேர்த்துருந்தேன் நான். இப்போ பார்த்திங்கன்னா மேலே வந்து ஏற்கனவே வந்து கீழே ஒரு லேயர் வந்து கொடுத்துட்டு மேலே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலான்னு லைட்டாக வந்து க்ரீமு, அதுக்கப்புறம் அதிலே வந்து இந்த பட்டர்ஸ்காட்ச் ஸ்குவாஷ் இருக்குல்ல, அதையும் வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி டூத் பிக் வச்சு இந்த ஜிக்ஸாக் மாதிரி இந்த மாதிரி பேட்டர்னில் வந்து போட்டு விட்டுருந்தேன். அப்புறம் நம்ம க்ரன்ச்சினஸ்க்காக ரெடி பண்ணியிருந்த அந்த பர்லைன்ஸ் இருக்குல்ல, அதையும் வந்து இதில் இந்த மாதிரி தூவி விட்டுட்டு பார்க்குறதுக்கு கேக் வந்து ஃபைனலாக இந்த மாதிரி தான் இருந்துச்சு. க்ரீம் வந்து கம்மியாக போடணும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் வந்து நான் வந்து பண்ணியிருந்தேன், ரொம்ப அதிகமாக க்ரீம் வேண்டாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த பீஸ் போட்டுட்டு அதையும் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ கேக் வந்து கட்டிங்ஸ்க்காக இந்த மாதிரி டால் கேக் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் நான். அது வந்து ஒரு 4 லேயர்ஸ் வர்ற மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் பேக் பண்ணிவிட்டு. அதே பட்டர்ஸ்காட்ச் மாதிரி தான் இன்னொரு பேட்ச் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இதுக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி சுகர் சிரப், அதுக்கப்புறமா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த க்ரீம், அதுக்கப்புறம் அந்த க்ரன்ச்சினஸோட கேஷ்யூ அந்த இது எல்லாம் சேர்த்துட்டு கேக் ஃபைனலாக இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா மேலே வந்து நான் வந்து சாக்லேட் கனாஷ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதையும் வந்து இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து ட்ரிப்பிங்ஸ் மாதிரி போட்டு விட்டுருந்தேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணியாக இருந்திருக்கலாம், கொஞ்சம் நல்லா கெட்டியாகவே இருந்துச்சு. இந்த மாதிரி நல்லா வந்து ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி ட்ரிப்பிங்ஸ் வந்து போட்டு விட்டுட்டேன். பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்தது. இது வந்து இந்த மாதிரி நான் ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணுறேன். அதுக்கப்புறம் அவனுக்கு கார் ரொம்பவே பிடிக்கும், அதனால் கார் தீமில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து நான் நிறையா வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கேக் டாப்பர்ஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். ஹாப்பி பர்த்டே ஜைன்னு சொல்லிட்டு கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். அப்புறமா அதுக்கு மேலே வந்து நம்பர் 2க்குள்ளே வந்து ஒரு கேண்டில், அதுக்கப்புறமா கார் அந்த மாதிரி நான் ஆன்லைன்லேருந்து இந்த மாதிரி எடுத்து கேக் டாப்பர்ஸ் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பிரிண்ட் எடுத்து கட் பண்ணி அதை வந்து டூத் பிக்கில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே வந்து ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. உண்மையாக அந்த டாய் கார்ஸ்லாம் வச்சு தான் பண்ணணும்னு நிறைய கேக் தீம்ஸ்லாம் பார்த்து கடைசியில் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கு ஃபைனல் லுக் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு கேக்கு. ஜைனுமே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து பார்த்துட்டு இருந்தான். அந்த கேண்டிலை ஊத சொன்னதுக்கு ரொம்ப நேரமாக அதை வந்து ஊதுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். அதில் இருந்த கார்ட்ஸு அந்த கேக் டாப்பர்ஸ் எல்லாம் பார்த்து அவனுக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. கேக்கையும் அந்த கேண்டிலை ஊதுறதுக்கு வந்து ரொம்ப நேரமாக வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ தான் அவன் பிறந்த மாதிரியே இருக்குது, அவன் பிறந்து கையில் வாங்கின மாதிரி இருக்குது. அதுக்குள்ளேயுமே கடகடான்னு ஒரு வருஷம் முடிஞ்சு செகண்ட் பர்த்டேவும் முடிஞ்சிருச்சு. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அவன் அந்த கேக் டாப்பர்ஸ்லாம் கையில் வச்சுக்கிட்டு ரொம்பவே ஹாப்பியாக வந்து விளாண்டுட்டு இருந்தான். அண்ட் ஜைனோட செகண்ட் பர்த்டே இந்த மாதிரி தான் போச்சு. அண்ட் அவனுக்கு கிஃப்ட்ஸ் வந்து பர்த்டேக்கு 2 months முன்னாடியே வந்துட்டு அந்த கார்லாம் குழந்தைங்களுக்குள்ள ரியல் கார்ஸ் அதெல்லாம் வந்து வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த டாய் கார் குட்டி கேக்கில் வைக்கிறதுக்காக இது வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் மாற்றிட்டதுனால இந்த இதை வந்து சர்ப்ரைஸாக அவனுக்கு வந்து கொடுத்தேன். அவனுக்கு ரொம்பவே ஹாப்பி. அதை வாங்கினோடனே அதை பிரித்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் எவ்வளோ கார்ஸ் பார்த்தாலும் அவனுக்கு கார்லாம் அவ்வளோ உயிர்.
அது அவ்வளோ எக்ஸைட்டடாக பிரிச்சுட்டு இருந்தா. அண்ட் செஞ்ச பீஸ் கேக்கும் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணி எல்லாரும் பக்கத்தில் போய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் பர்த்டேயில் எடுத்து சின்ன சின்ன ஃபோட்டோஸ், கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.